அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய நடந்த தேர்வுகள், அந்த தேர்வுகளினுடைய அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க வந்து நமக்கு முன்னாலேயே அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த செலக்ஷன் ஷெட்யூல்ங்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டீட்டெயில்டா வந்து ஒவ்வொரு கால இடைவெளியில அத அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 23/5 அன்னைக்கு அவங்க அப்டேட் பண்ணி வெளியிட்டுருக்காங்க. நம்ம இத முறையா நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரோம் வீடியோவா. ஏன் அப்புட்ன்னா, டிஎன்பிஎஸ்சி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. மாரி இல்ல. நெறைய மாற்றங்கள் மூலமா பண்ணிட்டு வராங்க. அதுல பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்மளுடைய குரூப் 5A சர்வீஸோடைய ரிசல்ட் வந்து ஜூன் மாசம் வரும்னு போட்டிருக்காங்க. அதே மாரி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட இன்டர்வியூ போஸ்ட் வந்து பிசிக்கல் சிவியும், இன்டர்வியூயும் ஜூன் மாசம் நடக்கும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நம்முடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலோடைய அந்த பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங்கும் ஜூன் நடக்கும்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வெளியிட்டாங்க. நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் ரிசல்ட்ட மட்டும் தான் அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. மத்த எல்லா போஸ்ட்கான் ரிசல்ட்டுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. உங்க அனைவருக்கும் தெரியும். அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்லோடைய பேஸ் 2 உடைய ரிசல்ட்ட வந்து வெளியிட்டாங்க. பிசிக்கல் சிவி வந்து பார்த்தீங்கன்னா, 29/5ல ஆரம்பிச்சு 30/5 வரை நடக்கும்ங்கிற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்புட்ன்னா, நம்மளுடைய குரூப் 1 சர்வீஸோடைய ரிசல்ட்டையும் அவங்க வந்து மெயின் ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து குரூப் 4 சர்வீஸோடைய எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இத பத்தி ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அந்த ஹைகோர்ட்ல என்ன சார் ஏன் ஸ்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம நம்ம வந்து டீட்டெயில் கேட்டிருக்கோம். கிடைக்கவுமே நம்ம அத வீடியோவா அப்லோட் பண்ணலாம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸு. அது பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்மளுடைய கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீசர் அது 2ம் ஒண்ணு தான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனால நிக்கிது அது. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்புறம் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதுவும் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமான ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்லவே தேவையில்ல. அதுவும் அப்படியே நிக்கிது. ஸோ இதுதான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அப்டேட் பண்ண ஒரு இது. நமக்கு இதுல மிக முக்கியமான மேட்டர் என்ன அப்டின்னா, இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலோடைய பிசிக்கல் சிவி வந்து ஜூன் மாசம் நடக்கும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நம்ம சொன்ன மாரி ஜூன தாண்டி போகாது. கண்டிப்பா மே, ஜூன்ல நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரியே ஜூன்ல கண்டிப்பா நடக்கும். அவங்க மே எண்ட்ல கூட அவங்க கண்டிப்பா ஜூன் மாசம் ஆரம்பிச்சுட்டு நான் நான் சொன்ன மாரியே பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால அவங்க சொன்ன டேட்ல எல்லாத்தையுமே ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த செலக்ஷன் ஷெட்யூல்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 23/5 பிரகாரம் இன்னைக்கு தேதியில அவங்க அப்டேட் பண்ணது தான் இப்ப நீங்க வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. நம்ம அதையும் வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. தேர்வுக்காக எழுதி அடுத்து என்ன ஸ்டெப் எப்ப வரப்போது, என்னைக்கு வரப்போது அப்படின்னு தெரியாம காத்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.